என்ன ப்ராடக்ட் பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஈஸ்பிரிங். ஸோ ஈஸ்பிரிங் பத்தி தான் ஷேர் பண்ண போறேன். கமெண்ட் பாக்ஸ்ல உங்ககிட்ட நீங்க வந்து வீட்டுல ஈஸ்பிரிங் தவிர வேற ஏதாவது வாட்டர் ஃபில்டர் வச்சிருக்கீங்களா? நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மேபி பிராண்ட், அதோட பிராண்ட் நீங்க போடலாம். வேற பிராண்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? நீங்க உங்க வீட்டுல ஈஸ்பிரிங் தவிர்த்து வேற பிராண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட பிராண்டை நீங்க காமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நீங்க வந்து எந்த விதமான வாட்டர் ஃபில்டரும் வீட்டுல வச்சிருக்கலனாலும் நீங்க என்ன பிராண்டு ஐபைப், அந்த ஐபைப்னு நீங்க காமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணலாம். ஈஸ்பிரிங் வச்சிருக்கிறவங்க நீங்க ஒன்னும் காமெண்ட், ஐ மீன் யூ நோ நீட் டு புட் எனி காமெண்ட். நிறைய பேர் சி பிராண்ட் வச்சிருக்கீங்களா? ஓகே, வேற யார் யார் இருக்கீங்க? போடுங்க, என்ன பிராண்ட் வச்சிருக்கீங்க உங்க வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடுங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஈஸ்பிரிங் பத்தி நான் ஷேர் பண்றேன். ஸோ ஈஸ்பிரிங் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது, ஸோ நம்ம குடிக்கிற தண்ணி எவ்வளவு முக்கியம்னு இன்னைக்கு வந்து நான் வந்து தண்ணி எவ்வளவு முக்கியன்றது எல்லாருக்கும் சொல்ல தேவையில்லை. பிகாஸ் எவ்ரி ஒன் நோஸ், எல்லாருக்கும் தெரியும் தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மனுஷ உடம்புல மோர் தென் 70% மேல தண்ணி தான் இருக்கு. அப்போ தண்ணியில நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற அந்த வைட்டமின்ஸா இருக்கட்டும், மினரல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் இது எவ்வளவு முக்கியமோ, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல எவ்வளவு வைட்டமின்ஸ், எவ்வளவு மினரல்ஸ் முக்கியமோ, அதே சமயத்துல அதை விட அதிகமா தண்ணியில வந்துட்டு நமக்கு சத்து ரொம்ப முக்கியம். தண்ணி அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணும், தண்ணி அதே சமயத்துல சத்துள்ள தண்ணியா இருக்கணும். அப்ப நல்ல ஒரு சுத்தமான தண்ணியை எப்படி நீங்க வந்துட்டு முடிவு பண்ணுவீங்க அப்படின்றது எப்படி முடிவு பண்ணுவீங்க? தண்ணி வெள்ளையா இருந்துச்சுன்னா, பார்க்க சுத்தம், ஐ மீன் பார்க்க வெள்ளையா இருந்ததுன்னா நம்ம தண்ணி வந்து என்ன நினைக்கிறோம்? சுத்தமான தண்ணியா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். சோ தண்ணி வந்து சுத்தம் வெள்ளையா இருக்குன்றத வச்சு மட்டுமே தண்ணி ஒரு தண்ணியும் சுத்தமா இருக்குன்றத முடிவு பண்ணாம நம்ம நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்தோம் தண்ணி வந்து எவ்வளவு சுத்தமா இருக்குன்றத பார்க்கணும். அதுல நம்மளுடைய கண்ணுக்கோ இல்ல நம்மளுடைய மூக்குக்கு இதுக்கு எல்லாத்தையும் நம்ம வேலை கொடுக்கணும். கண்ணு நீங்க தண்ணி பார்க்கும் போது கிளாரிட்டி, தண்ணியோட கிளாரிட்டி, எந்த அளவுக்கு தண்ணி சுத்தமா இருக்கா இல்ல அழுக்கு படைஞ்சிருக்கா அந்த தண்ணி அப்படின்றத நீங்க நல்லா பார்க்கணும். அதே சமயத்துல தண்ணியோட வாடை, சில நேரத்துல அந்த பாவு சொல்லுவாங்க, தண்ணியோட ஸ்மெல், எந்த அளவுக்கு தண்ணியோட ஸ்மெல், சில தண்ணியில வந்து அழுக்கோட ஸ்மெல்ஸ் வரும். சில வீட்டுக்கு போனா பைப் தண்ணி திறந்தா அழுக்கு ஸ்மெல் டைரக்டா அடிக்கும். அதே சமயத்துல சில வீட்டுல வந்துட்டு பைப் தண்ணி திறந்து அந்த டேப் வாட்டர் குடிக்கும் போது அந்த குளோரினுடைய பாவு, குளோரினுடைய வாடை நம்மளுக்கு நல்லா நம்மளால நல்லா ஸ்மெல் பண்ண முடியும். சோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணணும். சோ உங்க தண்ணி சுத்தமா இருக்கா இல்லையான்றத இதையும் பார்க்கணும். அதே சமயத்துல தண்ணியில பாக்டீரியாஸ், வைரஸஸ் இருக்கான்றதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஆல்மோஸ்ட் நீங்க எந்த விதமான ஃபில்டரும் உங்க வீட்டுல பயன்படுத்தலைன்னா, அப்கோர்ஸ் நீங்க குடிக்கிற தண்ணி டேப் வாட்டரா இருக்குன்னா, நீங்க குடிக்கிற தண்ணியில கண்டிப்பா பாக்டீரியாஸ், வைரஸஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா இப்ப டேப் வாட்டர் திறந்தீங்கன்னா கண்டிப்பா பாக்டீரியா, வைரஸஸ் எல்லாம் இருக்கும். சோ அதே சமயத்துல பலவிதமான அசுத்தங்கள் தண்ணியில இருக்கும். சோ அப்ப அது எல்லாத்தையும் நமக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கணும். அது எல்லாமே இல்லாம தண்ணியில நல்லதும் இருக்கு, தண்ணியில கெட்டதும் இருக்கு. சோ அதெல்லாம் என்னன்னு இப்ப பார்ப்போம். தண்ணியில என்னென்ன நல்லது இருக்கு, என்னென்ன கெட்டது இருக்குன்றத நம்ம இப்போ பார்ப்போமா? சோ தண்ணியில என்னென்ன நல்லது இருக்கு யாருனால சொல்ல முடியும்? ஓகே, மினரல்ஸ் தெரியுது. வெரி குட். என்ன இருக்கு? மினரல்ஸ் இருக்குன்னு சொல்ல வந்தீங்களா? ஓகே, சோ தண்ணியில பாத்துட்டீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்கு. அதே சமயத்துல வந்து மினரல்ஸ் இருக்கு. அதே சமயத்துல தண்ணியில பலவிதமான கண்டாமினன்ஸ் இருக்கு, அசுத்தங்களும் இருக்கு. நிறைய விதமான அசுத்தங்கள் இருக்கு. அதுல வந்து சிலது பாத்துட்டீங்கன்னா நீங்க பேச போற லீட்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எழுதி இருக்கு, எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, நீங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க. தமிழ்ல இருக்கிறதெல்லாம் எழுத்து தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. பெஸ்டிசைட்ஸ் இருக்கு, லீட் இருக்கு, PFOA இருக்கு, PFOS இருக்கு, பார்மாசியூட்டிகல்ஸ் இருக்கு, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு, வைரஸஸ், இதெல்லாமே வந்து தண்ணியில இருக்கு. அதே சமயத்துல தண்ணியில நல்லது என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மினரல்ஸ் இருக்கு. தண்ணியில மினரல்ஸ் இருக்கு. மினரல்ஸ்னா என்னென்ன மினரல்ஸ் தண்ணியில இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கால்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, பொட்டேசியம், சோடியம்,
அயன், அதுக்கப்புறம் ஃப்ளூராய்ட்ஸ், நைட்ரேட்ஸ், இதெல்லாமே வந்து தண்ணியில இருக்கக்கூடிய மினரல் சத்துங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றும் நம்ம உடம்புக்கு ஒரு ஒரு விதமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். மினரல்ஸ், இருக்கிற மினரல்ஸ். ஆனா அசுத்தங்களும் நான் சொன்ன மாதிரி இங்க நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற அசுத்தங்களும் நிறைய இருக்கு. இது எல்லாமே நம்ம உடம்புக்கு என்னத்தை கொடுக்கும்? கெடுதியை கொடுக்கும், கெட்டதை கொடுக்கும் நம்ம உடம்புக்கு, உடலுக்கு. பிகாஸ் நம்ம குடிக்கிறது, சாப்பிடுறது அதிகமா, குடிக்கிறது அதிகமான தண்ணி தான் உடம்புல அதிகமா இருக்கு. அப்ப அதுல எடுத்துக்கிற நல்லதோ கெட்டதோ தான் நம்ம உடம்புக்கு அதிகமான விளைவுகளை தரும். நல்லது நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது, நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நீங்க அதிகமான கெட்டதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்பு சீக்கிரமா வீணாகிறதுக்கு, நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம், நம்மளோட செல்ஸா இருக்கட்டும், டிஷ்யூஸா இருக்கட்டும், மசில்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் இது எல்லாத்தையும் போயிட்டு டேமேஜ் பண்றதுக்கு நம்ம தண்ணியே ரொம்ப பெரிய ஒரு காரணமா இருக்கும். சோ அப்ப தண்ணியில நிறைய கெட்டது இருக்கு. அதுல விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா லீட் இருக்கு. தண்ணியில என்னென்ன இருக்குன்னு சொல்லும் போது முதல் லீட்னு சொன்னாங்களா இல்லையா? இந்த மாதிரி லீட் லீட் இந்த எங்க கரை பிடிச்சிருக்கோ அந்த இருக்கட்டும், இந்த மாதிரி பைப்பு, இரும்பு பைப் பாய்க்கிறாங்க, இங்க இருந்து அந்த லீட்ஸ் நிறைய வெளியாகும். நம்ம வீட்டுக்கு எங்க இருந்து தண்ணி வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தண்ணியை வந்து என்ன சொல்லுவாங்க இங்க ஜேபியில் வந்து எஸ்ஏஜே சொல்லுவாங்க, ஜோர்ல எஸ்ஏஜே சொல்லுவாங்க. ஒரு ஒரு மாநிலத்திலயும், ஐ மீன் ஒரு ஒரு ஸ்டேட்லயும் வேற வேற மாதிரியான என்னது தண்ணி சப்ளை பண்ற கம்பெனிஸ் இருக்கும். சோ அப்ப ஒரு ஒரு இடத்துல இருந்து வீட்டுக்கு வரும்போது எது மூலியமா வருது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பைப் மூலியமா தான் வருது. சோ அந்த பைப்ல இருந்து வரக்கூடியது ஒண்ணு பாத்துட்டீங்கன்னா ஒரு விதமான அசுத்தம் தண்ணியில இருக்கக்கூடியது லீட்னு சொல்லுவாங்க. இது நம்ம குடிக்க குடிக்க இந்த தண்ணியில இருக்கிற இந்த லீட்டை நம்ம அதிகமா எடுக்க எடுக்க நம்ம நரம்பு பிரச்சனை நிறைய வரும். நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பாதிக்கப்படும். ஹை பிளட் பிரஷரா இருக்கட்டும், கிட்னி பாதிக்கப்படுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் பாதிக்கப்படும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியா வேலை செய்யாது. உங்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சி, பிள்ளைங்க குடிக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைங்க குடிக்கும் போது அந்த வளர்ச்சி குறையும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாதிக்கப்பட வைக்கும் நம்ம குடிக்கிற தண்ணியில லீட்ஸ் அதிகமா இருந்ததுன்னா. அப்கோர்ஸ் இருக்கு, பிகாஸ் நம்ம இந்த பைப்ல இருந்தா தண்ணி வந்துட்டு இருக்கு. பைப் எடுத்து எடுத்து மாத்திக்கிட்டே இருக்காங்களா? இல்லையே. பைப் எப்ப போட்டது? நம்ம வீடு ஒரு, இப்ப எங்க வீடு வச்சுக்கணும் 40 வருஷம் வீடுனா அது எப்ப இன்ஸ்டால் பண்ண பைப்பா இருக்கும். அப்ப அங்க இருந்து தண்ணி வருதுன்னா அந்த பைப்பு மாத்த மாட்டாங்கல்ல, அதுல இருந்து அழுக்குகள், அது எங்க போச்சோரா இருக்கும் தெரியாது, எங்க இருந்து அந்த பைப் எல்லாமே கெட்டது, நம்மளுக்கு அசுத்தங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா? சோ அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன தண்ணியில இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ். இன்னொரு ஒரு விஷயம் பெஸ்டிசைட்ஸ். அதாவது எப்படி இந்த பெஸ்டிசைட்ஸ் நம்ம குடிக்கிற தண்ணிக்கு வருது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பெஸ்டிசைட்ஸ்னா என்ன சொல்லுவாங்க? பூச்சி மருந்தா சொல்லுவாங்க தமிழ்ல. பெஸ்டிசைட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுக்கு யாருக்கு தெரியும் தமிழ்ல என்னன்னு? அதாவது இந்த பூச்சிக்கொல்லி மருந்து. பூச்சிக்கொல்லி மருந்து. இந்த இப்போ இந்த என்னது நிலம், பூ நிலம், பூச்செடிகள்லாம் வளர்க்குறாங்க, காய்கறி எல்லாம் வளர்க்குறாங்க. அந்த மாதிரினா நிலம், நம்ம தோட்டம் போட்டு வச்சிருக்கும் போது இந்த பெஸ்டிசைட்ஸ் நிறைய போடுவாங்க பூச்சியை கொல்றதுக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் பண்ணும் போது அது எங்க போகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி தான், இந்த மாதிரியான ப்ராசஸ். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில தான் அது வந்து சேரும். ஓகேவா? எப்படி எப்படி வந்து சேருதுன்னா இந்த ப்ராசஸ் தான். நான் ஒவ்வொன்றும் விளக்குனா டைம் ஓடிடும். சோ இந்த மாதிரியான ப்ராசஸ் தான். ஒண்ணு மண்ணு மூலியமா வந்து அந்த மண்ணுல இருந்து அந்த கடலுக்கு போய் கடல்ல இருந்து நம்மளுக்கு தண்ணி வரும் ஆக்சுவலி. ஓகேவா? சோ இதெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா இது என்னது? PFOA. இதெல்லாம் ஒரு விதமான, எப்படி சொல்லலாம், இது ஒரு விதமான கெமிக்கல்ஸ் தான். சம் கைண்ட் ஆஃப் கேசஸ் மூலியமா வரக்கூடிய என்னது கெமிக்கல்ஸா கூட இருக்கலாம். கெமிக்கல் பிளான்ட்ஸ்ல இருந்து பாருங்களேன் எங்க எங்கெல்லாம் இருந்து வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கெமிக்கல் பிளான்ட், ஃபுட் பேக்கேஜிங், பெயிண்ட், குக்வேர் கோட்டிங்ஸ், இதுலெல்லாம் அது சேர்க்கிறாங்க. ஸோ அது மூலியமா நம்மளுக்கு தண்ணியிலையும் வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா இதுவும் ஒரு விதமான தண்ணியில இருக்கக்கூடிய கெமிக்கல், PFOS. சோ இது எங்கெல்லாம் இருக்கும்னா இதோங்க பாருங்க, பெஸ்டிசைட்ஸ், கோட்டிங்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், பெயிண்டிங், மிலிட்டரி யூஸ் பண்றாங்க, ஃபயர் ஃபைட்டிங்ஸ் யூஸ் பண்றாங்க, அங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. சோ அதெல்லாம் நம்மளுடைய எப்படி வரும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தண்ணி மூலியமா, கடல் மூலியமா, ஆத்து மூலியமா வந்துதான் நம்மளுடைய குடிக்கிற தண்ணிக்கும் நம்மளுக்கு வந்து சேரும். சோ அது மூலியமா தான் நம்ம குடிக்கிற தண்ணியில இது எல்லாமே இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இது என்னது? இதுவும் தண்ணியில என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அங்க பாருங்க, இந்த பார்மாசியூட்டிகல்ஸ் இண்டஸ்ட்ரி, அழுக்குகள் எப்படி வருது, தண்ணிக்கு எப்படி வருது அப்படின்றதையும் இங்க காமிச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா வேற என்னென்ன தண்ணியில இருக்கும் அப்படின்னா இன்னொன்னு என்ன இருக்குன்னா பார்மாசியூட்டிகல்ஸ். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பார்மாசியூட்டிகல்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தண்ணியில இருக்கக்கூடிய மருந்து மூலியமா வரக்கூடிய கழிவுகள். தண்ணியில நிறைய விதமான மருந்துகள் இருக்கு. அப்ப என்னென்ன மருந்து அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏ
வாட்டர் ஃபில்டர் என்னென்ன மருந்து, நிறைய மருந்து இருக்கு. நம்மளுடைய ஈஸ்பிரிங் வந்து எந்தெந்த மருந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுன்றதையும் நம்ம அடுத்தது காமிப்போம். ஸோ இந்த மருந்தெல்லாம் அதிகமா எடுக்கிறதுனால கண் எரிச்சல், நம்மளோட ஸ்கின் எரிச்சல், டிசீனஸ், நௌசியா, தலைவலி, கார்டியோவாஸ்குலர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ என்னென்ன மருந்துகள் தண்ணியில இருக்கு, தண்ணியில இருந்து எம்வே ஈஸ்பிரிங் ரிடியூஸ் பண்ணோம், ஈஸ்பிரிங் ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, தண்ணியில ட்ரக் பிளட் பிரஷர் மருந்து இருக்கு. அதே சமயத்துல தண்ணியில வந்து பெயின் கில்லர் மருந்து இருக்கு. தண்ணியில வந்துட்டு மென்டல் டிசார்டருக்கு நம்மளுக்கு எடுக்கக்கூடிய மருந்து இருக்கு. தண்ணியில நியூரோலாஜிக்கல் ட்ரக்ஸ் மருந்துகள் இருக்கு. பிரெயின்ஸ் நரம்பு சம்பந்தப்பட்ட மருந்துகள் இருக்கு. பிளட் பிரஷர் நான் சொன்ன மாதிரி வீக்கங்கள் எல்லாத்தையும் குறைச்சு கொடுக்கறதுக்கு பெயின் கில்லர் மருந்து தண்ணியில இருக்கு. நீங்க குடிக்கிற தண்ணியில டேப் வாட்டர் குடிக்கிறோமா, அதுல இது எல்லா மருந்தும் இருக்கு. உங்களுக்கு தலைவலியா, நீங்க போயிட்டு பெனடோல் எடுத்து சாப்பிடணும் அவசியமே இல்லை. நீங்க தண்ணி எடுத்து குடிச்சாலே உங்களுக்கு தலைவலி சரியாயிடும். பிகாஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அது தண்ணியில பெனடால் இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்ல, இப்போ உங்களுக்கு வந்துட்டு சில ஹார்மோன் பிரச்சனையா இருக்கா, தண்ணி எடுத்து குடிங்க. தண்ணியில நிறைய ஹார்மோன் மாத்திரைங்க இருக்கு. சோ இந்த மாதிரி அங்க இருந்து மாத்திரை எல்லாம் எடுக்கிற அந்த தண்ணி மூலியமா, நம்ம குடிக்கிற தண்ணி மூலியமா நிறைய மாத்திரைகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஹார்மோன் பிரச்சனையா இருக்கட்டும், நம்ம உடம்புல ஆன்டிபயோட்டிக் சரியா வேலை செய்யாம போகும், இது எல்லாமே நிறைய பிரச்சனைகள் உடம்புல ஏற்பட்டுட்டு இருக்கோம். இன்னொரு என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பர்த் கண்ட்ரோல் மருந்து கூட தண்ணியில இருக்கு. சோ இப்ப நிறைய திருமணமானவங்களுக்கு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா, இப்ப யங் கப்பல்ஸ்க்கு நிறைய பேபி பிறக்கிறதுக்குலாம் கொஞ்சம் டைம் எடுக்குது, ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. அதெல்லாம் எதனால அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அந்த பர்த் கண்ட்ரோல் மருந்து இதெல்லாம் தண்ணியில இருக்கு. சோ இப்ப அதெல்லாம் எடுக்கிறதுனால நம்ம உடம்புல போயிட்டு இது எல்லாமே வேலை செய்யும். இது எல்லாமே போயிட்டு நம்ம உடம்புக்கு டேமேஜ் தான் உருவாக்கும், நம்ம ஆர்கன்ஸை போய் டேமேஜ் தான் பண்ணும். சோ இப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட ஈஸ்பிரிங்கை நீங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்மளோட ஈஸ்பிரிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 19 விதமான பார்மாசியூட்டிகல்ஸ் மருந்துகள்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை, நம்மளுடைய தண்ணியில இருக்கக்கூடிய அந்த மருந்துகளை ரிடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஈஸ்பிரிங் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. சோ அப்ப எல்லாருமே எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஈஸ்பிரிங் தண்ணியை நீங்க குடிக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் வெளியே குடிக்கிற பிராண்ட், மத்த பிராண்ட் தண்ணியா இருக்கட்டும், டேப் வாட்டர் பைப்ல இருந்து டைரக்டா நீங்க குடிக்கிற தண்ணியில நிறைய மருந்துகள் இருக்கு. இது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பின் விளைவுகளை வர வைக்கும். ஓகேவா? அடுத்தது வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, வைரஸஸ். அப்கோர்ஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதா, தண்ணியில நிறைய பாக்டீரியா, வைரஸஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? சோ அதனால வந்துட்டு இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தண்ணி குடிக்கும் போது, இப்ப நான் ஈஸ்பிரிங் குடிச்சிட்டு இருக்கேன், வேற இடத்துக்கு போய் தண்ணி குடிச்சுன்னா எனக்கு ஒத்துக்காது. எதனாலன்னு பாத்துட்டீங்கன்னா, அங்க இருக்கிற வைரஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற பாக்டீரியாஸா இருக்கட்டும், நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன்ஸ், நம்ம உடம்புல நிறைய பாதிப்பு வர வைக்கும். சோ சளி பிடிக்கும், இந்த மாதிரிலாம் ஆகும். எதனாலன்னா பாக்டீரியா, வைரஸஸ் இருக்கு தண்ணியில. சோ பாருங்க, சிஸ் இருக்கு, பாக்டீரியாஸ் இருக்கு, வைரஸ் இருக்கு, பாராசைட்ஸ் இருக்கு, ஈகோலா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு பாக்டீரியா, சம் கைண்ட் ஆஃப் பாக்டீரியாஸ் தண்ணியில இருக்குங்க, தண்ணியில இருக்கு. அப்ப இதை எடுக்கிறதுனால உடலுக்கு கெடுதி தான் வர வைக்கிறோம். ஒரு நாள் எடுத்து இப்போ நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலன்னு நினைக்காதீங்க. நம்ம உங்களுக்கு உடம்புல நீங்க செக் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்கா, நம்மளுக்கு அடிக்கடி சீக் வந்துட்டே இருக்கா, கொஞ்சம் காய்ச்சல் வந்தாலே ரொம்ப வீக்கா ஆயிடுறோமா, பிகாஸ் நம்ம உடம்புல இந்த வைரஸஸ், இந்த பாக்டீரியாலாம் இருக்கு. எது மூலியமா? குடிக்கிற தண்ணி மூலியமா இருக்கு. சோ பெட்டர் சேஞ்ச் யோர் வாட்டர். ஓகேவா? அதாவது நல்ல நல்ல தண்ணிக்கு மாத்தணும், சுத்தமான தண்ணிக்கு மாத்தணும். அடுத்தது தண்ணியில வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம தண்ணியில இப்ப கடல்ல, இப்ப நம்ம பாய்க்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இந்த கடலுக்கு போதா இல்லையா, தண்ணியோட தண்ணியா மக்கி அங்க இருந்து நம்மளுக்கு வருது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸா. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மலேசியா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாசத்துல 15 பிளாஸ்டிக் கரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கோமா, தண்ணி மூலியமா மக்கி, தண்ணியோட தண்ணியா மக்கி போன பிளாஸ்டிக்ஸை நம்ம வந்துட்டு தண்ணியில இருக்கு, அது தெரியாம நம்ம குடிச்சிட்டே இருக்கோம். கணக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு மாசத்துல 15, இது நிறைய செய்தியிலே வந்துருச்சு ஆக்சுவலி. சோ 15 கிராம்ஸ் ஆஃப் என்னது பிளாஸ்டிக்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 15 பிளாஸ்டிக்ஸ் கரண்டியை சாப்பிட்றதுக்கு அளவு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ 15 பிளாஸ்டிக் கரண்டியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க, உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பமே ஒவ்வொரு மாசமும் 15 பிளாஸ்டிக் கரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஈஸ்பிரிங் பாய்க்காம வேற பிராண்ட் பாய்ச்சிட்டு இருக்கீங்கன்னா எப்படி இருக்கு? இல்ல எந்த பிராண்டும் மைக்ரோ பிளாஸ்டிக் கிளைம் பண்ணுவாங்கன்னு சொன்னதே இல்ல. அதே சமயத்துல டேப் வாட்டர் நீங்க குடிச்சிட்டு இருந்தீங்கனாலும் 15 பிளாஸ்டிக் கரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்க பிள்ளை ஆசையா பெத்து போட்ட 10 மாசம் பெத்து போட்ட பிள்ளைக்கும் நீங்க 15 பிளாஸ்டிக் கரண்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு? ருசியா இருக்கா பிளாஸ்டிக் கரண்டி? சொல்லுங்க, ருசியா இருக்கா? சோ தண்ணியில அவ்வளோ கெடுதி இருக்குங்க. தண்ணியில அவ்வளோ கெடுதி இருக்கு ரொம்ப. அதாவது என்ன தண்ணினா, டேப் வாட்டரா இருக்கட்டும்,
நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ குளோரின் அதே சமயத்துல எல்லாரும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா தண்ணியில குளோரின் இருக்கு. டேப் வாட்டர்ல குளோரின்ஸ் இருக்கு. ஸோ இப்ப குளோரின் மூலியமா நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும். அரிப்புகள் ஏற்படும், முடி கொட்டுற பிரச்சனையா இருக்கட்டும், டென்ட்ரா பிரச்சனையா இருக்கட்டும், ஸ்கின் பிரச்சனையா இருக்கட்டும், உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் வீக்கா ஆகும். இதெல்லாம் எதனால அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க குளோரின்ஸ் தண்ணியில குளோரின்ஸ் எடுக்கிறனால இந்த மாதிரி ஆகும் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஈஸ்பிரிங் தான் என்ன கேட்டீங்கன்னா. ஸோ ஏன் ஈஸ்பிரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்பிரிங் தான் நம்மளுடைய இந்த நான் சொன்ன எல்லாத்தையுமே தண்ணியில இருக்கிற எல்லா கெடுதிகள் எல்லா கண்டாமினன்ஸ் 170க்கும் மேற்பட்ட கண்டாமினன்ஸை ஃபில்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரே வாட்டர் ஃபில்டர் மட்டும் இல்லாம வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். வெளியே நீங்க போய் எங்க வாங்கினாலும் வாட்டர் ட்ரீட்மெண்ட் வாட்டர் ஃபில்டர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா எம்மியோட ஈஸ்பிரிங் மட்டும் தான் உங்களுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். தண்ணியை சுத்தப்படுத்தி மட்டும் கொடுக்காம சுகாதாரிச்சு உங்களுக்கு தண்ணியை கொடுக்கறாங்க. சோ அப்படி எப்படிங்க நீங்க சொல்ல முடியும் தண்ணியை சுகாதாரிச்சு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட காட்ரேஜ் இருக்கு. அப்புறம் பேசுற காட்ரேஜ் பத்தி. தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு காட்ரேஜ் இருக்கு. சுகாதாரிச்சு அதாவது ட்ரீட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? யூவிசி எல்இடி லைட் இருக்கு. சோ அப்ப இது ரெண்டுமே இருக்கிறது வந்து நம்ம ஈஸ்பிரிங்க்கு மட்டும் தான். இது ரெண்டுமே ஒன்னா ஒரு ஃபில்டர்ல இருக்குன்னா நம்ம ஈஸ்பிரிங்க்கு மட்டும் தான். சோ நான் சொன்ன மாதிரி 170க்கும் மேற்பட்ட அசுத்தங்கள் தண்ணியில இருக்கிறத வெளியாக்கிடும். பார்மாசிட்டிக்கல் தண்ணியில இருக்கிற 19 விதமான மருந்து கழிவுகளை வெளியாக்கிடும். சிஸ்டா இருக்கட்டும், தண்ணியில இருக்கிற பாக்டீரியாஸ் வைரஸஸ் மைக்ரோ பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா நம்மளுடைய ஈஸ்பிரிங் மட்டும் தான். ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க ஈஸ்பிரிங்க்கு. அடுத்ததான் நம்மளோட ஈஸ்பிரிங் என்ன விதமான காட்ரிட்ஜ் பாய்க்கிறாங்க, உள்ளுக்கு வந்து என்ன சிஸ்டம் பாய்க்கிறாங்கன்றதும் நீங்க தெரிஞ்சுக்கணும். வெளியில நீங்க நிறைய பேரு எக்ஸ்கியூஸ் மீ சாரி நிறைய பேர் பிராண்ட் போட்டிருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், உங்க உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு பாதுகாப்பா உங்க பிள்ளைங்களை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும், உங்க பெற்றோர்களை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நான் நினைச்சீங்கன்னா இதுக்கப்புறம் ஒளிவு மறைவா பேசி ஒண்ணுமே இல்ல. நினைச்சீங்கன்னா உண்மையிலே நல்லா வச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்ப பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா உங்க வீட்டுல எக்ஸ் பிராண்ட் போட்டிருக்கீங்களா அதை எடுத்துட்டு போய் எம்வே கிட்ட கொடுத்து மாத்துங்க. தயவு செஞ்சு ஈஸ்பிரிங் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் ஈஸ்பிரிங் வாட்டர் பியூரிஃபையரை வீட்டுல நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. அதை தவிர வேற என்ன பிராண்ட் வச்சிருந்தாலும் எல்லா பிராண்ட்லயுமே பாத்துட்டீங்கன்னா மோஸ்ட்லி அங்க அவங்க என்ன மாதிரியான சிஸ்டம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சிஸ்டம் பயன்படுத்துவாங்க, கார்பன் சிஸ்டம் பயன்படுத்துவாங்க, which is very very bad for your health. உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்துக்கும் நல்லது இல்ல, உங்க பிள்ளைங்களுக்கும் நல்லது இல்ல. சம்டைம்ஸ் பிள்ளைங்களை நீங்க பார்க்கலாம் ரொம்ப வலி பிறந்த பிள்ளைங்களே சில நேரத்துல 1 வயசு 2 வயசு தான் இருக்கும். அவங்களுக்கு நீங்க நல்லா செக் பண்ணலாமா, கொஞ்சம் இப்பவே சொல்லுவாங்க அம்மா கால் கையெல்லாம் வலிக்குதுமா, டயர்டா இருக்குமா, இடுப்புலாம் வலிக்குதுமா, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க கொடுக்கற தண்ணியில என்ன இல்லைன்னா மினரல் சத்துகள் இல்ல. நம்ம சொன்ன எல்லா மினரல்ஸையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துறோம். நீங்க அப்படி வேற பிராண்டோட என்னது வேற பிராண்ட் அதாவது நீங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்க அந்த பிராண்டை நீங்க வீட்டுல இன்ஸ்டால் பண்ணி அதுல இருந்து எடுக்கக்கூடிய தண்ணி நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முட்டி வலி, எலும்பு வலி, உங்க உடம்புக்கு தேவைப்படுற மினரல் சத்து எதுவுமே உங்க உடம்புக்கு கிடைக்காது. நான் சிம்பிளா சொல்றேன், முட்டி வலி, எலும்பு வலி இன்னும் பல விதமான ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை வர வைக்கும் நீங்க குடிக்கிற தண்ணியில மினரல் சத்து இல்லைன்னா. ஆனா நம்மளோட ஈஸ்பிரிங் மினரல்ஸ் எதுவுமே எடுக்காது. அதுக்கு நான் இங்கே போட்டுட்ட ரிட்டன்ஸ் பெனிஃபிஷியல் மினரல்ஸ் சச் அஸ் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் எதுவுமே நம்ம ஈஸ்பிரிங் ஃபில்டர் பண்ணாது. ஆனா வெளியில நீங்க பயன்படுத்துற வாட்டர் ஃபில்டர் பண்ணோம். எல்லாத்தையும் எங்களோட சுத்தமா ஃபில்டர் பண்ணிருங்க, எங்களோட சுத்தமா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிரும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய என்னது சாரி பேர் வர மாட்டது மைக்ரான் லெவல் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கூட 0.01 வரைக்கும் எங்களோட ஃபில்டர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. 0.01 அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். நம்மளோட 0.2 0.02 அப்போ அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. நம்மளோட கால்சியம் மெக்னீசியம் எல்லாத்தையும் விட்டுரும். மத்த பெனிஃபிட்ஸ் கொடுக்காத நம்ம உடம்புக்கு கெடுதி வர வைக்க வேண்டிய நான் சொன்ன எல்லாமே பிஎஃப், ஏபிஎஃப், ஓஎஸ், லீட், பாக்டீரியா, வைரஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிரும். பட் கால்சியம் மெக்னீசியம் நம்மளோட ஈஸ்பிரிங் விட்டுரும். ஆனா வெளியில நிறைய பேர் பாய்க்கிறது ஆரோ. நீங்க சொன்ன எல்லா பிராண்டுமே ஆரோ பாய்க்கிறாங்க. சோ இப்ப இந்த ஆரோ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தண்ணியில இருக்கிற பாக்டீரியாஸா தண்ணியில இருக்கிற மத்த கண்டாமினன்ஸ் லீட்டா இருக்கட்டும், கரையா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணும், குளோரினா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணும். அதே சமயத்துல கால்சியம் மெக்னீசியமும் ஃபில்டர் பண்ணி வெளியாக்கிடும்.
அதையும் வெளியாக்கிடும். அப்ப நம்ம உடம்புக்கு தேவைப்படுற அதுவே இல்லாம போச்சுன்னா நீங்க என்ன தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா கோசமான தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. அதை ஏமாத்துறதுக்காக தான் இப்ப நிறைய பிராண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நாங்க என்னது அடிஷ்னலா ஒரு கார்ட்ரிட்ஜ் கொடுக்குறோங்க, அந்த கார்ட்ரிட்ஜ்ல மினரல் இருக்குங்கன்னு சொல்லி இயற்கையா தண்ணியில இருக்கக்கூடிய மினரல்ஸை வெளியாக்கிட்டு செயற்கையா அவங்க மினரல்ஸை தம்பா பண்றாங்க. இயற்கையான மினரல்ஸ் வேணுமா செயற்கையான மினரல்ஸ் வேணுமான்னு நீங்களே முடிவு பண்றது நல்லது ஆக்சுவலி. ஓகேவா? சோ அப்ப ஆர்ஓ சிஸ்டம் பாய்க்க உங்க வீட்டுல வந்து வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ண போறீங்களா, வாட்டர் ஃபில்டர் போட போறீங்களா, நீங்க கேட்க நிறைய பேத்துக்கு இந்த நாலேஜ் இல்ல. இன்னைக்கு நாலேஜ் தெரிஞ்சிருச்சா? இப்பவே நீங்க ஆக்ட் பண்ணுங்க, இப்பவே மாத்துங்க. அதுதான் சொல்றேன். ரிவர்ஸ் என்ன சிஸ்டம் நீங்க பாய்க்கிறீங்கன்னு கேளுங்க. விலை குறைவா இருக்குன்றது உடனடியாவே அதை கேட்டோன்னு இவ்வளவுதாங்க நீங்க கட்டணும், 5 வருஷத்துக்கு இவ்வளவு கட்டினா போதும், இப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உடனடியா அதை இன்ஸ்டால் பண்றதை நிப்பாட்டிவிட்டு என்ன சிஸ்டம் பயன்படுத்துறீங்க, அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றத கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் உட்காந்து விசாரிங்க. நீ உங்ககிட்ட பேசுறவங்க கிட்ட இப்ப ஈஸ்பிரிங்கே பேசுறோம்னா எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னத்த ஃபில்டர் பண்ணுது, அதோட உள்ளுக்கு இருக்கிற கார்ட்ரிட்ஜ் எதால செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளியில நீங்க பயன்படுத்த வேற பிராண்டா இருக்கட்டும், கமெண்ட் பாக்ஸ்ல போட்டவங்க எல்லா பிராண்டுமே அந்த ஆர்ஓ சிஸ்டம் தான் பாய்க்கிறாங்க. அப்ப ஆர்ஓ சிஸ்டம் என்ன பண்ணுது, தண்ணியில இருக்கிற எல்லா மினரல்ஸையும் வெளியாக்கிறது. மினரல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். தண்ணியில உடம்புல 70% தண்ணி இருக்கு. அப்ப தண்ணி மூலியமா தான் நம்ம உடம்புக்கு நிறைய மினரல்ஸ் சத்துக்கள் போகும். அங்க இருந்தே நீங்க மினரல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அப்ப வேற எங்க இருந்து மினரல்ஸ் கொடுக்க போறீங்க? ஓகே, சோ அப்ப அது ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்துல நான் இங்க காட்டிட்ட கால்சியம் மெக்னீசியம் ஈஸ்பிரிங் ஃபில்டர் பண்ணாது, கால்சியம் மெக்னீசியம் தண்ணியில விட்டுடும். ஓகேவா? சோ அந்த மாதிரியானதுதான் நம்மள்கிட்ட வந்துட்டு நம்ம பாய்க்கிற ஃபில்டர்ல 3 ஃபில்டர் இருக்கு. ஒன்னு ப்ரீ ஃபில்டர், அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த ஃபில்டர் உள்ளுக்கே 3 லேயர்ஸ் இருக்கும். ப்ரீ ஃபில்டர், டிஃபென் கார்ட்ஸ் அண்ட் கார்பன் பிளாக். இது வந்து பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸா இருக்கட்டும், கண்ணுக்கே தெரியாத பார்ட்டிகல்ஸா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ கேசஸ், அப்புறம் என்னது இந்த மாதிரியான லீட், மெர்க்யூரி, விஓசி, இதெல்லாம் விஓசிஎஸ் எல்லாம் ஒரு மாதிரியான கேசஸ், தண்ணீர் இருக்கக்கூடிய கேசஸ். இது வாடைகள் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துரும் இந்த கார்பன் ஃபில்டர். ஓகே, அதை தவிர்த்து இன்னொன்னு கார்பன் ஃபில்டர் பார்த்துட்டீங்கன்னா இந்த கோகனட் ஷெல் மூலியமா தான் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப கம்ப்ரஸ் கொடுத்து பிரஸ் ஆக்டிவேட்டட் கார்பன் பிளாக் அதோட பேரு. சோ அதனால கால்சியம் மெக்னீசியம் விட்டுரும், மற்ற எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். அதே சமயத்துல நான் சொன்னா இல்லையா, சுகாதாரிச்சு கொடுக்கும். எப்படி சுகாதாரிச்சு கொடுக்குது அப்படி பாத்துட்டீங்கன்னா தண்ணியில இருக்கிற பாக்டீரியா, வைரஸஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிரும், which is நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த யூவிசி எல்இடி தான். சோ யூவிசி எல்இடி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தண்ணியில இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸஸ் 99.9999% எல்லாத்தையுமே, வைரஸா இருக்கட்டும், சிஸ்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். ஓகேவா? சோ நம்ம உடம்புல வந்துட்டு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியாஸ் போனுச்சுன்னா அது வந்து நம்மளுடைய டிஎன்ஏ எல்லாத்தையும் டேமேஜ் ஆக்கும். அதையும் அதோட அந்த மைக்ரோ ஆர்கானிசமோட அந்த டிஎன்ஏவே டேமேஜ் பண்ணி கொடுத்துரும், அதையே டிஸ்ட்ராய் பண்ணிரும் நம்மளுடைய ஈஸ்பிரிங் ஆக்சுவலி. ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்மளோட ஈஸ்பிரிங்கோடைய யூவிசி எல்இடி லைட் மாத்தணும். ஆனா கார்ட்ரிட்ஜ் வந்துட்டு 5000 லிட்டர் தண்ணி பாய்ச்சிட்டீங்க இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க கார்ட்ரிட்ஜை மாத்தணும். எல்லாமே அங்கே இண்டிகேட் பண்ணும் உங்களுக்கு. சோ இதெல்லாம் விட்டுட்டு ஓகே, நம்ம கிட்ட என்எஸ்எஃப் கூட நிறைய இருக்கு. என்எஸ்எஃப்னா சான்றிதழ், நிறைய சர்டிபிகேட்ஸ். உண்மையாலே நம்மளோட ஈஸ்பிரிங் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுமா, பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எடுக்குமா, பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் கொல்லுமா, யூவிசி லைட் இருக்கா அப்படின்றதுக்கான சான்றிதழ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு பை என்எஸ்எஃப். ஓகே, சோ நான் இதெல்லாம் விட்டுட்டு கடைசியா ஒரு விஷயத்துக்கு வரேன். நிறைய பேர் நினைப்பீங்க, ஓகே இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு எதை பத்தி பேசலாம் போது, சரி நான் கணக்குக்கு வரட்டா? ஓகே, நிறைய பேர் இந்த கணக்கை பத்தி கேட்பீங்க, கணக்கு பார்ப்பாங்க. நான் இந்த கணக்கு முடிச்சிடறேன் ஓகே, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, நிறைய பேர் வந்துட்டு இந்த கணக்கு பார்ப்பாங்க. இங்க நான் கணக்கா ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த சி பிராண்ட் பாய்ச்சிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், வேற பிராண்ட் பாய்ச்சிட்டு இருக்கிறீங்க, எல்லாமே யாருமே கேஷா வாங்கி போட்டிருக்க மாட்டீங்க, மந்த்லி தான் வாங்கி போட்டிருப்பீங்க. ஆனாலும் இந்த மந்த்லி வாங்குறதுனால உங்களுக்கு எவ்வளவு லாஸ்ன்றத நல்லா பாருங்க. அப்புறம் நீங்களா ரொம்ப பெரிய பணக்காரங்க ஆக்சுவலி, அதனால தான் நீங்க அந்த பிராண்ட் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே பார்க்கலாம். ஓகேவா? சோ ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்மளோட ஈஸ்பிரிங்கோட உண்மையான விலை 4680. நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கணக்கு கொடுக்குறேன். 5 வருஷம் கணக்கு, பின்னாடி இருக்கிற 5 வருஷம் கணக்கு கொடுக்குறேன். நம்ம இதை எழுதி பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும். நான் எழுதி பார்த்தனாலதான் நிறைய பேர்கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய பேருடைய அவங்க குடும்பத்தையே நான் வந்து பாதுகாப்பா வச்சிருக்கேன் நம்மளுடைய ஈஸ்பிரிங்க பயன்படுத்துறதுனால. ஓகேவா? எப்படி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்மளோட ஈஸ்பிரிங் நீங்க வாங்குறதுனால கேஷ் பிரைஸ்ல வாங்கினாலும் சரி, மந்த்லி வாங்கினாலும் சரி, நம்ம கிட்ட எந்த விதமான இல்ல இன்ட்ரெஸ்டோ எதுவுமே இல்ல. நீங்க வந்து 4600 ஃபுல் பிரைஸ், உண்மையில பிரைஸ் வித்அவுட்
ட்ரேட் இன் பண்ணாம உண்மையான வேலை 4680 வெள்ளி. ஒரு வருஷத்துக்கு வாங்கும் போது வாட்டி வாங்கும் போது உள்ளே காட்ரேஜ் இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க காட்ரேஜ் மாத்த தேவையில்ல. மிச்சம் இருக்கிற ஒரு 5 வருஷத்தோட கணக்கு பார்ப்போம். 5 வருஷத்தோட கணக்கு பார்ப்போம். 4680 அது உள்ளே காட்ரேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. புது காட்ரேஜ் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு நீங்க காட்ரேஜ் மாத்த வேண்டாம். அதுக்கப்புறம் பின்னாடி வர 4 வருஷத்துக்கு நீங்க காட்ரேஜ் மாத்தணும். நம்மளோட ஈஸ்பிரிங்ல ஒரு வருஷம் ஒரு வாட்டி காட்ரேஜ் வாங்குனீங்கன்னா 595 வெள்ளி. அப்ப 4 வருஷத்துக்கு காட்ரேஜ் 2380 வெள்ளி. புரியுதா? கொஞ்சம் புரியுதுன்னா தலையாட்டுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹலோ, புரியுதா? வீடியோ ஆன் பண்ணுங்க. உசுர கொடுத்து பேசிட்டு இருக்கேன் உங்களுக்காக. வீடியோ ஆன் பண்ணுங்க. புரியுதா? புரியலையா? யாருக்கு புரியல? 2380. ஓகே, இங்க பாருங்க, நல்லா சொல்றேன் பாருங்க. எம்ஐயோட ஃபில்டர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதாவது உள்ள இருக்கிற காட்ரேஜ் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்க மாத்தி ஆகணும்னு. அப்ப தடவை நீங்க ஒரு வாட்டி ஒரு காட்ரேஜ் எவ்வளவு அதோட விலை, உள்ள இருக்கிற காட்ரேஜோட விலை எவ்வளவுன்னு பாத்துட்டீங்கன்னா 595 வெள்ளி. 4 வருஷத்துக்கு 2003. நான் வந்து இந்த கோத்தால இருக்கிறது 5 வருஷம் கணக்க நான் காமிக்கிறேன். ஏன்னா வெளியில நீங்க போயிட்டு எக்ஸ்பிரண்ட் வேற பிராண்ட் பூட்டுறீங்கல்ல, வேற பிராண்ட் நீங்க உங்க வீட்டுல பயன்படுத்தும் போது 5 வருஷம் கான்ட்ராக்ட்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாசம் 130 வெள்ளி தான், மாசம் 80 வெள்ளி தான், மாசம் 90 வெள்ளி தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த பிராண்ட் நீங்க பாய்க்கும் போது ஒரு மாசத்துக்கு 130 வெள்ளினா 5 வருஷத்துக்கு 7800 வெள்ளி, 7800 நீங்க பே பண்றீங்க. ஓகேவா? இப்ப அதே ஈஸ்பிரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு 4680 வெள்ளி தான். நீங்க கேஷா வாங்கினாலும் சரி, 6 மாசம் கடன்ல வாங்கினாலும் சரி, மொத்தமாவே 4680 வெள்ளி தான். அப்ப அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு நீங்க வந்துட்டு காட்ரேஜ் மாத்தி ஆகணும். ஆனா வேற பிராண்ட் நீங்க அந்த எக்ஸ் பிராண்ட் போட்டீங்கல்ல, அந்த பிராண்ட்ல நீங்க என்ன சொல்லிருவாங்க, சர்வீஸ் நீங்க பண்ண வேண்டாங்க, நாங்களே சர்வீஸ் பண்ணிடுவோம், சர்வீஸ் காசு நீங்க கொடுக்க வேண்டாம், ஃப்ரீ தான் சர்வீஸ் காசு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? சர்வீஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மள வந்து நீங்க கண்டிப்பா உள்ள இருக்கிற காட்ரேஜை மாத்தி தான் ஆகணும். எத்தனை வருஷத்துக்கு? மிச்சம் இருக்கிற 4 வருஷத்துக்கு. பிகாஸ் ஒரு வருஷத்துக்கு அந்த ஃபில்டர் உள்ளுக்கே காட்ரேஜ் வந்துடும். அப்ப 4 வருஷத்துக்கு காட்ரேஜோட விலை 2380 வெள்ளி. அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா ஃபுல் பிரைஸ் 4680, காட்ரேஜ் 4 வருஷத்துக்கும் சேர்த்தீங்கன்னா 2380 வெள்ளி. டோட்டல் 5 வருஷத்துக்கு நம்ம ஈஸ்பிரிங்க்கு நீங்க செலவு பண்ண போறது 7060 வெள்ளி. ஆனா நீங்க எக்ஸ் பிராண்ட் வேற பிராண்ட் போட்டீங்கன்னா 7800 வெள்ளி நீங்க செலவு பண்ணுவீங்க. ஓகேவா? எப்படி 7800 வெள்ளி உங்களுக்கு தெரியும். மாசம் 100 வெள்ளி, இல்ல மாசம் 100 வெள்ளியா இருந்தா கூட 5 வருஷத்துக்கு 6000 வெள்ளி வருது. ஓகேவா? இங்க பார்க்கும் போது உங்களுக்கு அப்படி ஒன்னும் பெருசா என்னது வித்தியாசம் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. ஈஸ்பிரிங்கோட மேபி கொஞ்சம் கூடியா இருக்கிற மாதிரி இருக்க. அப்படி சில பேரோட வீட்டுல வேற வேலை. இன்னும் கொஞ்சம் நான் வந்து 130 வெள்ளி கனெக்ட் பண்ணிருக்கேன் வேற பிராண்டு மாசம். சில பேர் 80 வெள்ளி போட்டிருப்பீங்க, சில பேர் 60 வெள்ளி, 50 வெள்ளி, 60 வெள்ளி கூட இருக்கு. 7 வருஷம் 8 வருஷம் கூட கணக்கு இருக்கு. சோ நீங்க உங்க வீட்டுல என்ன பாய்க்கிறீங்கன்னு கனெக்ட் பண்ணுங்க. இப்ப அடுத்த இன்னொரு 5 வருஷத்துக்கு நம்ம பார்ப்போமா? 5 வருஷத்துக்கு உங்களுக்கு என்னமோ ஈஸ்பிரிங் தான் விலை கூடியா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வந்துட்டு ஈஸ்பிரிங்க்கு வெறும் காட்ரேஜ் மட்டும் தான் மாத்துறீங்க. விச் இஸ் ஒரு வருஷத்துக்கு 595 வெள்ளி. 5 வருஷம் கணக்கு எடுத்துக்கிறீங்க. 5 வாட்டி நீங்க காட்ரேஜ் மாத்தும் போது மொத்தமாவே 2975 வெள்ளி தான். கிட்டத்தட்ட 3000 வெள்ளி தான் நீங்க செலவு பண்ண போறீங்க. ஆனா நீங்க பாய்க்கிற அந்த வேற பிராண்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, 5 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க கான்ட்ராக்ட் ரினியூ பண்றதுக்கு புது டிவைஸ் எடுக்கணும். புது டிவைஸ் மாசம் திருப்பி நீங்க காசு கட்டணும். இல்லன்னா நீங்க அதே ஃபில்டரை பாய்க்கலாம். ஆனா நீங்க சர்வீஸ் காசு கட்டணும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 200 வெள்ளி வாங்குவாங்க. 200 வெள்ளி தனித்தனியா வாங்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு மொத்தமாவே 1200 வெள்ளி வாங்கிடுவாங்க. 1200 வெள்ளி வாங்கிட்டாங்கன்னா 1200 வெள்ளி கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு சர்வீஸ். அப்போ ஒரு வருஷத்துக்கு 1200 வெள்ளினா 5 வருஷத்துக்கு எத்தனை வெள்ளி? 6000 வெள்ளி நீங்க பே பண்ண 5 வருஷத்துக்கு. அப்படின்னா புதுசா ஒரு டிவைஸ் போட்டுக்கோங்க. இல்லங்க என்னால சர்வீஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா புதுசா டிவைஸ் போடணும். எப்படி? முதல்ல இருந்து திருப்பியும் அதே காசை கட்டணும். ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்த டிவைஸை தூக்கிட்டு போயிருவாங்க, புது டிவைஸை போடுவாங்க. இதெல்லாம் அந்த பிராண்ட்ல இருந்து நம்ம நிறைய விசாரிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆக்சுவலி. சோ இது மூலியமா தான் நம்மளுக்கும் தெரிய வந்தது இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஈஸ்பிரிங் நீங்க லாங் டேர்ம் பாய்க்கும் போது நீங்க வரும் ரொம்ப குறைவான காசு தான் நீங்க பே பண்ண போறீங்க. ஆனா எக்ஸ் பிராண்ட் வேற பிராண்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க, மறுபடியும் முதல்ல இருந்தே நீங்க காசை கட்ட போறீங்க. 7800 இல்ல 6000
எவ்வளோ டிஃபரன்ஸ். இன்னொரு 5 வருஷத்துக்கு இன்னொரு 5 வருஷம் பாருங்க, இன்னொரு 5 வருஷம் 20,000 இப்படி பாருங்க, 20 இயர்ஸ்க்கு பாருங்க எவ்வளவு நீங்க எக்ஸ் பிராண்ட்ல செலவு பண்ண போறீங்க, எவ்வளவு நீங்க எம்வி பிராண்டுக்கு செலவு பண்ண போறீங்கன்றத நல்லா பாத்துக்கோங்க. அதே சமயத்துல இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, அப்படி என்னோட ஃபேஸ் தெரியுதா? ஓகே. அதே சமயத்துல இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இதை விட்டுவிட்டு தண்ணி சுத்தமா வருதான்னு பாக்குறத விட்டுவிட்டு தண்ணி சூடா வருதான்னு வேற பாக்குறாங்க. தண்ணி எனக்கு சூடா வரணுங்க. ஃபில்டரோட மெயின் உண்மையான எதுக்குங்க ஃபில்டர் போடுறோம் வீட்டுல? ஹலோ, வீடியோ திறங்க, கொஞ்சம் வீடியோ திறங்க. எதுக்கு ஃபில்டர் போடுறீங்க வீட்டுல? எங்க எதுக்குங்க ஃபில்டர் போடுறீங்க? Untuk jaga air kita, Raymond. Kita filter out the bacteria, chemical. சுத்தமான Kita தண்ணி குடிக்க. சுத்தமான தண்ணி குடிக்கின்றது இப்ப நீங்க சொல்றீங்க. ஆனா நிறைய பேர் எதுக்கு தெரியுமா ஃபில்டர் போடுறாங்க? சூடா தண்ணி குடிக்கணுமா? சூடா தண்ணி வரணும். இங்க போய் இதுல நீங்க போடுறீங்கன்னா நீங்க போய் சொல்றீங்க. ஆனா நிறைய பேரோட மெயின் கான்செப்ட் என்ன தெரியுமா? எனக்கு சூடா வரணுங்க. எனக்கு திறந்தோனே காலையில எழுந்து சுடு தண்ணி போட முடியாது. ஹஸ்பண்டுக்கு டீ கலக்கி கொடுக்கணும், காஃபி கலக்கி கொடுக்கணும், பிள்ளைக்கு பால் கலக்கி கொடுக்கறதுக்கு எனக்கு ஃபில்டர் வாட்டர்ல சூடா தண்ணி வரணும். அந்த தண்ணியை சூடு காட்டுறதுக்கு இப்போ நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, தண்ணி எனக்கு ஃபில்டர் திறந்தோனே சூடா வரணும்னு நினைக்கிறாங்க. என்ன நடக்குது தெரியுமா? ஒரு தண்ணிலையும் எப்படி ஒரு ஃபில்டர்லயும் தண்ணி சூடா வருதுன்னா என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, எப்படிப்பட்ட வெரி சிம்பிளா சொல்றேன், எப்படிப்பட்ட சிஸ்டம் நடக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, வீட்டுல குளிக்கிறீங்களா, வாட்டர் ஹீட்டர் சூடா வருதா? அத வாய வச்சு பிள்ளைய குடிக்க சொல்லுவோமா? இல்ல அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து காஃபி டீ பால் கலக்கி பிள்ளைங்களுக்கு கொடுப்போமா? அதே மாதிரியான சிஸ்டம் தான் அந்த காயில் தான் அந்த தண்ணியை சூடு காட்டும். அந்த தண்ணியை சூடு காட்டி நம்மளுக்கு கொடுக்கறது அதே சிஸ்டம் தான். நீங்க வாட்டர் ஜக்கு, வாட்டர் ஹீட், கேட்டல் நிறைய பேர் பாருங்க, அந்த கேட்டல் தண்ணி சூடு காட்டுவோமே, அந்த கேட்டல் வீட்டுல வச்சிருப்போம். அதை நீங்க பாருங்க, அதே மாதிரி சிஸ்டம் தான். எப்படி தண்ணி சூடாக்கி கொடுக்குது? அந்த காயில் இருக்கும், அது மூலியமா தண்ணி சூடா வரும். அதே சிஸ்டம் தான் நீங்க பயன்படுத்துற உங்களுடைய வாட்டர். தண்ணி சூடா வருதா? அந்த தண்ணி எப்படி சூடா வருது உங்க ஃபில்டர்ல? அந்த ராட் கரை பிடிக்காது. உங்க கேட்டல் நம்பிக்கை இல்லைன்னா கேட்டல்ல பாருங்க, கேட்டல் அப்படியே ரவுண்டா கருப்பா இருக்கும், இல்ல பிரவுன் கலரா மாறி இருக்கும், காராட் பிடிச்சிருக்கும். அதுதான் உங்களுடைய ஃபில்டர்லயும் நடக்கும். அது உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்களா? நல்லதா? தண்ணி வாங்கி போடுற ஃபில்டரும் நல்லது இல்லாத ஒரு ஃபில்டர். காசையும் நீங்க வேற லெவல், காசையும் நிறைய கொடுத்து கெட்ட தண்ணியை உங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்களும் குடிச்சிட்டு இருக்கீங்க. அதே சமயத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறீங்கன்னா, ஒரு ஃபில்டர்ல தண்ணி வந்துட்டு ஸ்டார் பண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி வந்து ஒரு ஃபில்டர்ல ஸ்டாரேஜ் டேங்க் இருக்கக்கூடாது. டேங்க் இருந்ததுன்னா தண்ணி அங்கே எந்த விதமான ஃப்ளோவும் இல்லைன்னா தண்ணி என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பாக்டீரியா வைரஸஸ் உருவாகும். நம்மளோட ஈஸ்பிரிங்ல எந்த விதமான ஃபில்டரும் எந்த விதமான டேங்கும் இல்ல. ஆனா வெளியில நிறைய ஃபில்டர்ல டேங்க் இருக்கும். அதனாலதான் சூடா தண்ணி வருது, அதனால ஐஸா தண்ணி வருது. அப்படி டேங்க் இருந்துச்சுன்னா உள்ள பாக்டீரியா வைரஸஸ் ஃபார்ம் ஆகும். சோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இது நிறைய விஷயம் இருக்கு, இதெல்லாம் செக் பண்ணி தயவு செஞ்சு. இப்போ உங்க வீட்டுல வேற பிராண்ட் பாத்துட்டு இருக்கீங்கன்னா, இப்ப எம்வேல சூப்பரான ஒரு ப்ரொமோஷன், உங்க குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரேடிங் சிஸ்டம். நீங்க வெளியில இருக்கிற பிராண்ட போய் கொடுத்தீங்கன்னா 1000 வெள்ளிக்கு மேல இருக்கா உங்க வீட்டுல பாய்க்கிற ஃபில்டர், அதை போயிட்டு எம்வி கிட்ட கொடுத்தீங்கன்னா 200 வெள்ளி டிஸ்கவுண்ட் பண்ணி 4480 மட்டும் தான் நம்மளுடைய ஈஸ்பிரிங்க கொடுக்குறாங்க. 6 மாசம் கடன் கொடுக்குறாங்க, கிஃப்டும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு சமயத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு சான்ஸை. பெட்டர் வாட்டர், நல்ல ஒரு தண்ணியை உங்க குடும்பத்துக்கும் சரி நீங்களும் சரி குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஈஸ்பிரிங் தவிர வேற எந்த விதமான சாய்ஸும் உங்களுக்கு இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க இப்போ நிறைய ஃபில்டர்ல, எங்களோட ஃபில்டர்லயும் இப்ப என்ன பாய்க்கிறாங்க, சாரி யூவி லைட் வந்துருச்சுங்கன்னு சொல்றாங்க. எங்களோட ஃபில்டர்ல யூவி லைட், எங்க யூவி லைட் போட்டிருக்கீங்கன்னு கேளுங்க, எங்கெங்க இருக்கு. நிறைய வெளியே உள்ள ஃபில்டர்ல அந்த தண்ணி திறப்பாங்களா, அந்த தண்ணி திறக்கிற இடத்துல தான் யூவி இருக்கு. அந்த தண்ணி திறக்கிற இடத்துல யூவியே அங்க போட்டிருக்காங்கன்னா, அங்க எதுவும் கண்டாமினன்ஸ் ஆகாம, அங்க எதுவும் பாக்டீரியா வைரஸ் வராம இருக்கிறதுக்காக தான் யூவி அங்க போட்டிருக்காங்களே தவிர, யூவி பார்க்க போனா எங்க இருக்கணும், தண்ணி அதை ஃப்ளோ பண்ணி வரணும். நம்மளோட ஈஸ்பிரிங்ல எப்படி அதை ஃப்ளோ பண்ணி அந்த யூவிசி எல்இடி லைட்ல ஃப்ளோ பண்ணி வருது, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கா. அப்பதான் பாக்டீரியா வைரஸஸ் கொல்ல முடியும். திறக்கிற இடத்துல பாக்டீரியா வைரஸஸ் கொல்ற, அங்க என்ன கொல்ல போகுது?
அங்க ஈரப்பசையா ஆனிச்சுன்னா அந்த இடத்துல பாக்டீரியா வரும். அதை கொல்றதுக்கு மட்டும்தான் அங்க போட்டிருக்காங்க யூவிசி. தண்ணி ஃபுல்லாவே பாக்டீரியா வைரஸஸ் கொள்ளணும்னா நம்மளோட ஈஸ்பிரிங்கோட பயன்படுத்தணும். அந்த மாதிரி யாருனாலையும் பயன்படுத்த முடியாது. பிகாஸ் நம்மளோட பேட்டன்ட் 18 வருஷம் என்னது 18 வருஷம் ரீசர்ச் பண்ணி வெளியாக்கக்கூடிய ப்ராடக்ட். அப்ப எது நல்லது? நம்ம கிட்ட ஒரே பிராண்ட் தான் இருக்கு. பெஸ்ட் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். பெஸ்ட் மட்டும் தான் கொடுப்போம். பல விதமா, பல மாதிரியா, பல மாடல்ல நம்ம கொடுக்க முடியாது. அந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே பிசினஸ் தான். உடம்புக்கு கெடுதி வேணும்னா, உங்க குடும்பத்துக்கு கெடுதியை நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற பிராண்ட் பாருங்க. நல்லதே உங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும், நீங்களும் குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எம்மியோட பாருங்கன்னு சொல்லிட்டு, எம்மியோட ஈஸ்பிரிங் பாருங்கன்னு சொல்லிட்டு இதோட முடிச்சு